வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகேவா? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு வெள்ளி மார்ச் 21 பங்குனி 8 அபரபக்ஷ சப்தமி திதி, மூல நட்சத்திரம். திருமுறை பொருள் உணர்ந்து ஓதல். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பதிகம் அறவிரி என்று தொடங்குகின்ற பதிகம், திருஞான சம்பந்தர் தேவாரம். எடுக்கிறேன் இதுலயே. சிவகுமார் கோயில்லையா? சிவகுமார் தல யாத்திரையில இருக்கிறார், நோத்தின் என்று சொன்னார். அப்படியே தான் கொண்டாடி வந்திருப்ப. திருச்சிற்றம்பலம். ஐந்தே கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் இயிற்றனை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருபின் திருமேனி காண்டல், தெளிவு குருபின் திருநாமம் செப்பல், தெளிவு குருபின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல இருந்து தொடங்குவான், படிங்க. அறவிரி கோட நீடல் அணிகாவிரியாற்றலையலே மழவிரி போது மௌவன் மணமல்லிகை கள்ளவிழும் உறவிரி சோலை சூழ்ந்த குலகண் குடமூக்கிடமா இரவிரி திங்கள் கூடியிருந்த தானவனம் முறையே. இதுல தமிழ்நாடு கொஞ்சம் பொருள் பார்த்து பார்த்துத்தான் பார்க்க வேணும். அறவிரி கோடன் நீடல் அணி காவிரி ஆற்றயலே. காவிரி ஆற்று அயல், காவிரி ஆற்றின் கரையிலே என்பது வருகின்றது. மரவிரி போது மௌவன், போது என்பது மலர், மரவிரி என்பது மரத்தினுடைய மர உரி என்று நினைக்கிறேன். மௌவன் என்று இருக்குது, பாப்போம். மண மல்லிகை கள் அவிழம், மனம் நிறைந்த நறுமணம் நிறைந்த மல்லிகை மொட்டுக்கள் விரிந்து தேன் சிந்தும். கல் என்பது இங்க தேன். குரவிரி சோலை சூழ்ந்த, சோலைகள் நிறைந்த குலகன், குலகன் என்பது குலை என்கின்ற காதணியை அணிந்தவன் குலகன். குடமூக்கிடமாய், குடமூக்கன்றது எதை சொல்றது? எந்த தலத்தை குடமூக்கு என்று சொல்லுவது? கும்பகோணம். கும்பகோணம். குடமூக்கிடமாய் இரவிரி திங்கள் சூடி, திங்களை சூடி இருந்தான் அவன் எம்மறையே. இதுல சில சில சொற்களுக்கு நாங்கள் பிழ பொருள்களை பார்ப்போம், என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி. அறவிரி கோடல் நீடல் அணி காவிரி, பாம்பை போலும் தண்டோடு மலர் விரிந்த காந்தல் செடிகள் செழித்திருத்தலால். காந்தல் என்பது எதை சொல்லுது? 12 வருஷத்துக்கு இருக்கா. அது குறிஞ்சி. குறிஞ்சி. காந்தல் ஈழத்தமிழரோடு மிகவும் ஒன்றியது. காந்தல் மறந்து போனீங்கள். கார்த்திகை கார்த்திகைப்பூ. கார்த்திகைப்பூ. கார்த்திகைப்பூ கீழே கிழங்குல இருந்து வாருது. அது தண்டு பாம்பை போலும் நீண்ட தண்டு, அவ்வளவுத்துக்கு கீழே வளர்ந்து இருக்கிறது. பாம்பை போலும் நீண்ட தண்டு. அறவிரி கோடன் நீடல் அணி, அப்ப பாம்பை போலும் தண்டோடு மலர்விருந்த காஞ்ச செடிகள் செழித்திருத்தலால்
காவிரி ஆற்றயல், அந்த காவிரி ஆற்றின் அயலிலே மரவிரி போது மவ்வன், மராமரங்கள் விரிந்த மலர்களும். அதான் மரவிரி என்பது மர உரை அல்ல, போது என்பது மலர்கள் என்று தெரியும். மராமரங்கள், மராமரங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முதல்? ராமருடைய ராமாயணத்துல வருகிறது மராமரம், கேள்விப்பட்டீங்களா? திருமுருகாற்றுப்படையிலும் வருது என்னென்ன வருது அதுல? இந்த மராவுரி, அந்த பெரிய மரம் ஏதோ அப்படி வருது, 2வது பாட்டுலயோ அதுல வருது, பார்க்க வேணும் இருக்க. மரா என்பது ஒரு பெரிய மரம். வாலியை ராமன் வதம் செய்ய போன பொழுது சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம், இவர் எப்படி வாலியை வதம் செய்வார், அவ்வளவு பெரிய பலமானவர் என்று. சுக்ரீவனுக்கு அதை நிரூபித்து காட்ட ராமர் ஒரு அம்பை இது காட்டுறார். அந்த அம்பு வந்து 7 மராமரங்களை ஒரே அடியாக துளைத்து சென்றதாம். அது கொண்டு இன்னொன்று சொல்லுவார்கள், வால்மீகி முனிவர், அவர் முன்னர் வேடராக இருந்தவர் தான் ராமாயணத்தை எழுதியவர். அவர் வந்து வேடனாக இருந்து வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்த காலத்திலே ஒரு துறவியை சந்திச்சு அவருக்கு அருள் செய்தார். அவர் என்ன செய்ய சொல்லி கேட்க அந்த இடத்துல மராமரம் இருந்ததா, இந்த மரத்தின் பேரையே சொல்லி கொண்டிருந்து சொன்னார். மரா 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 என்று சொல்லி அது ராம ராம என்று வந்ததாம். இப்படி 2 கதை இருக்குது. 3வது இப்ப சாந்தினி சொல்றா திருமுருகாற்றுப்படையில இருக்குதாம் ஒரு கப்பாப்பு வகை. அப்ப அந்த அப்படிப்பட்ட மராமரங்கள் நான் கண்ணால பார்க்கல, படம் கூட பார்க்கல. மராமரம் பண்ணது எனக்கும் தெரியல என்னண்டு. சிலவளை பார்க்கலாம், இதுல போட்டு பார்த்தா வரும். அதுல இதுல பார்ப்போம் என்ன வருது மராமரத்துக்கு. மராமரம் ஒரு பெரிய மரம் தான். பூக்குது, ஒரு அழகான பூவும் பூக்குது. வால்மீகி மரம் என்றும் அதுக்கு பேர் வச்சிருக்கிறார்கள். அந்த மரம் இருக்குது. இதுல எடுத்து பார்க்கலாம். நாங்க இதை விட்டு போய் பார்ப்போம், பார்த்துட்டு திருப்பி எடுக்க வேணும். இதை விரி போடுங்க. திணைக்காற்றன் மராமரம். ஆனா இப்பதான் முதல் பார்க்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் மராமரம். அது மராமரத்தின் பூ இருக்குது, காய் இருக்குது. இதுதான் மராமரம். இதை வால்மீகி மரம் என்றும் சொல்லுகிறார்கள். மராமரத்தை பழந்தமிழ் மரா அம்மண்டே இருந்தது. இதை மராமன்றனர். ராமன் 7 மராமரத்துக்கு இது 50 செவி. நமக்கு இந்த மராமரத்தை பற்றி விக்கிபீடியால போட்டிருப்பாரு, நமக்கு தெரியும். அங்குறுநூறு மணிமேகலை கலித்தொகை அகநானூறு குறிஞ்சிப்பாட்டு அகநானூறு கலித்தொகை உலகம் போட்டுக்கு திருமுருகாற்றுப்படைய காணையில அந்த இதுக்கு இருந்ததுண்டா சாந்தினி பிறகு அனுப்பி விடுங்க பார்ப்போம். இதுதான் மராமரம். திருப்பி 12 திருமுறைக்கு போய் எங்கட விதியை தேட வேணும். இதுல தட்டச்சா மராமரங்கள் நிறைந்த மலர்களும் முல்லையும்
மௌவன் என்றது மூலிகை மவன மர வீதி போது மராமரத்தினுடைய விரிந்த மலர்களும் மௌவன் என்றது முல்லையா இருக்க வேணும் என்ன முல்லையும் என்று போட்டிருக்கு மல்லிகையின் தேனோடு முறுக்குடையும் மலர்களுடைய கள்ளவளும் குரவிரி குறாமரங்கள் இனி அடுத்த மரத்தை பார்க்கணும் குறாமரம் கொண்டது விரிந்த சோலை சூழ்ந்த கும்பகோணத்தை இடமாக கொண்டு உலகனாகிய சிவபெருமான் இரவிரி திங்கள் இரவிலே ஒளிரின் சந்திரனை சூடி வீட்டிருக்கின்றான் அப்பெருமானே எம்முறவன் பார்த்தீர்களா கார்த்திகை பூக்கள் இயற்கை எவ்வளவு சொல்றார் காந்த செடிகள் கீழே இருக்குது கார்த்திகை பூக்கள் அதோட தண்டு மெலிசா இருக்கு கார்த்திகை பூ பார்த்துருப்பீங்க எல்லாரும் எனக்கு வாருது தானா பூக்குறது அதோட தண்டு காம்பு போல இருக்குது அதை விட மராமரங்கள் விரிந்திருக்குது முல்லை இருக்குது மல்லிகை இருக்குது குறாமரங்களும் இருக்குது குறாமரம் அது ஒரு பார்ப்போம் என்னென்று குறாமரம் இன்னொரு இதை விட்டுட்டு போய் பார்க்க விடுங்க மேல இந்த ஸ்கிரீன் வந்து இருக்கிறதுல குறாமரம் தெரியுதா உங்களுக்கு இல்லையா தெரியுதா குறாமரம் தெரியுதோ இல்ல ஷேர் பண்ணணுமோ குறாமரம் அந்த மரம் என்னும் வடிவா கிளியரா அபூர்வ தல விருட்சம் என்று குறாமரம் பற்றி முருகனையாடியோ குறவிலாக ஐதீகம் ஆனானத்தில் குறவு மலர் இதங்கேயோ கோயில்ல இருக்கிற மரமா காட்டு குறாமரம் குறாமரம் என்றது இதுல படங்களை இமேஜஸ பார்த்தா வரும் இதுல இங்க இருக்கு இதுதான் குறாமரம் பெரிய ஒரு மரம் தான் இப்படி ஒரு பூ வருது குறாமரம் மராமரம் குறாமரம் பாத்தீர்களா பெரிய மரம் பெரிய மரம் இப்படி ஒரு சின்ன முல்லை பூ மல்லிகை பூ மாதிரி பூ இருக்குது அப்ப இந்த குறாமரம் திருப்பி நாங்கள் எங்களுடைய அரவிரி கோடனுக்கு போக வேணும் திருப்பி இந்த மரங்களுடைய மாதிரி திருப்பி எடுத்துட்டு தான் ஷேர் பண்ணலாம் அதுவா அரவிரி கோடன் அரவிரி கோடன் இப்ப எங்களுக்கு பொருள் நல்லா விரியுது அரவிரி அரவண்டது பாம்பு விரி கோடன் நீடல் அணி அது காந்தல் பூன்னு சொல்லுகிறார்கள் கோடல் என்பது காந்தல் பூ அணி காவிரியாட்டயலே காவிரியாற்றின் கரையிலே மரவிரி மராமரத்தின் பூக்கள் போது மவன் முல்லை மணமல்லிகை மனம் மிகுந்த மல்லிகை கள்ளவளும் குரவிரி தேன் செந்துகின்ற குறாமரர்கள் சோலை சூழ்ந்த குலகன் இவ்வளவும் கும்பகோணத்துல இன்றைக்கு இருக்கோ தெரியாது அன்றைக்கு சம்பந்தர் பாடேக்க இவ்வளவும் இருக்குது குலகன் குடமூக்கிடமாய் இரவிரி திங்கள் சூடி இருந்தான் அவன் எம்முறையே இல்ல பாத்தீங்கன்னா 4 வரியில 3 வரி அந்த இயற்கையைத்தான் சொல்லுது இதுதான் எங்களுடைய சங்க இலக்கிய மரபு ஏன் தேவாரம் பாடணும்ன்றதுக்கு ஒரு சிறப்பு என்னண்டா தேவாரத்துல இயற்கையை நல்லா கொண்டாடும் சங்க இலக்கியம் மாதிரி அங்க ஏதோ கார்த்திகை பூ இருக்குது காவிரியார் ஓடுது மராமரம் இருக்குது முல்லை இருக்குது மணங்கமலம் மல்லிகை இருக்குது தேன் செங்குன்ற குறாமரங்களும் அதன் மலர்களும் இருக்குது அந்த சோலை இருக்கிற இடத்துல இருக்கிற குலகன் குடமூக்கு இருக்கிற குலகன் அவ்வளவுதான் அவ்வளவும் எல்லாமே இயற்கை தான்
அப்ப பொதுவா அர்த்தம் தேடுகிறவர்கள் இந்த ஆன்மீக அர்த்தத்தோட இதுல என்ன பிலோசபி இருக்குன்ற வாழ்வர்கள் தேவாரத்தின் பக்கமும் வர மாட்டார். ஆனா தேவாரத்துல அதை விட விஞ்சிய ஒரு தனித்துவமான தன்மை இந்த இயற்கையை போற்றுகின்ற தன்மை. அடுத்த பாடலை பார்ப்போம். பாத்துங்க. போத்தரவங்களோடும் காவிரி ஆர்த்தயலே பூத்தரவங்களோடும் புகை கொண்டடி போற்றி நல்ல கூத்தரவங்களோவா குலகன் குடமூக்கிடமா ஏத்தரவங்கள் செய்ய இருந்தான் அவன் நம்முறையே. அரவமண்டா பாம்பு என்ற கருத்து இங்கே அரவமண்டது சத்தம், சத்தத்தையும் குறிக்குது. ஓத்தரவங்களோடு மொழி காவிரியார் தயலே. ஓத்தரவங்கள் என்றது குடைகடலோதம் மித்திலங்கொழிக்கும் என்று சொல்லுவோம். சத்தம் நீர் என்ற சத்தமா இருக்க வேணும். பாப்போம் என்ன சொல்லுது. பூத்தரவங்களோடும் புகை கொண்டு அடி போட்டி. புகை என்றது இங்க நறுமணம், இவனுக்கு தூபம் இடுறது. அடி போட்டி நல்ல கூத்தரவங்களோ வா குலகன். கூத்து அரவங்கள் ஓவா குலவன். கூத்தாடுகின்ற சத்தங்கள் அதுகள் ஓவாது. ஓவாது என்றால் என்றும் மறையாது தொடர்ந்திருக்கின்ற குலகன் குடமூக்கிடமா ஏத்தரவங்கள் செய்ய இருந்தான் அவன் எம்முறையே. கருத்தை கீழே பார்ப்போம். வேதங்கள் ஓதப்படும் ஒளியோடு. ஓத்தரவங்கள் என்றது ஓதல். வேதங்கள் ஓதப்படும் ஒளியோடு. பார்த்தீங்களா எத்தனை இதன்று இருக்கு. இப்ப திரைக்கடல் ஓதம் என்றது வேற, இது ஓதல். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா. ஓத்தரவம் என்பது வேதங்கள் ஓலப்படும் ஒளியோடு காவிரி ஆர்த்தயலே. காவிரியாறு பாய ஒளியும் சேர்ந்தொழிக்க பூத்தரவங்களோடும் புகை கொண்டு அடி போற்றி. பக்கத்தில் உள்ள பூஞ்சோலைகளில் மிளகழ்ந்த பூக்களை கொண்டு தூவி பூத்தரவங்களோடும் தூபதீபம் காட்டி இறைவனை போற்றுவதால் உண்டாகும் ஒளி விளங்க. அந்த அரவம் என்றது பூக்கள் புகை கொண்டு அடி போற்றி அரவங்களோடு என்று வரவணும். அந்த அரவம் என்றது பூவரவம் அல்ல. பூவையும் கொண்டு புகையையும் கொண்டு இறைவனை போற்றி செய்கின்ற அரவம். அதை சேர்த்து பூத்தரவம் என்ற. பூத்தரவங்களோடும் புகை கொண்டு அடி போற்றி நல்ல கூத்தரவங்கள் ஓவா திருநெடும்புரி அழகனாகிய சிவபெருமான் திருக்கிடமூட்ட இடமாக கொண்டு கூத்தரவங்கள் ஓவா குலகன். அதாவது ஓயாத அண்ணன் அவருடைய அண்ணன். ஓய்விலாதன உபமனில் இறந்தன என்று வரும். ஓய்விலாதன இறைவனுடைய நடனம் என்றுமே ஓய்வதில்லை. பஞ்சகிருத்தியம் எப்போதும் நடந்து கொண்டிருக்கும். உலகம் முழுக்க அழிந்தாலும் அவருடைய நடனம் தொடர்ந்து நடக்கும். அது உயிர்கள் புறப்படுக்க முன்னரும் உயிருக்குள்ளே அந்த நடனம் நடந்து கொண்டிருக்குது அநாதிக ஒரு நிலையில. இப்ப புறப்பில உழன்று கொண்டிருக்கிற எங்களிடையும் அந்த நடனம் நடந்து கொண்டிருக்குது. மற்றது முத்தி நிலையில இருக்கிற முத்தான்மாக்களுக்கும் அந்த நடனம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதுதான் சொல்றது, அவனுடைய நடனம் என்றுமே ஓயாது. அதுதான் கூத்தரவங்கள் ஓவா குலகன் என்று ஓவாது மறையா நிற்காது இந்த நட கொடுகிற சிவபெருமான் திருக்குடமுக்கிடமாக கொண்டு வீட்டெடுகின்றான். ஏத்தரவங்கள் செய்ய இருந்தான். எல்லாரும் போற்றி வணங்கும் புகழுடையவனாகி அப்பெருமானே தாம் வணங்கும் கடவுள். எல்லாரும் ஏற்றி போற்றுகின்ற அரவங்கள் சத்தம் சூழ அந்த ஒளிகள் சூழ இருந்தான். அவன்தான் எம்முறையே. குறிப்புரைகள்ல இன்னும் கொஞ்சம் விளக்கம் வரும் இந்த சொற்களை பற்றி. ஓத்து என்பது வேதங்கள். அரவங்களோடு ஓசைகளுடனே ஒளி எதிரொலியாக ஆர்த்து தானுமாற வாரித்து அயலே அருகிலுள்ள பூத்தோட்டங்களில் பூர்த்து மலர்ந்திருக்க அம்மலர்களையும் புகை நரம்புகைகளையும் புற பூசத்திரைவியங்களும் கொண்டும் ஓங்களோடும் சிவ போற்றி என்னும் ஓசைகளோடும் திருக்கோயில் மெய்யடியார்கள் அடி போற்றி திருவடியை போற்றி வழிபாடு செய்ய நல்ல கூத்து நன்மை பயக்கும் கதை தளவும் சிறந்த கூத்தும் சிறந்த நாட்டியமும் உண்டாகும் அரவங்கள். இதுல வித்தியாசமா வந்திருக்கு. என்ன நடக்குது என்றால், இந்த இதுக்கு இந்த பொழிப்புரை எழுதினது வேறு ஒரு ஆள். அவர் கூத்தரவங்கள் என்றா திருநடம்புரி என்ற கூத்தரவங்கள் ஓவா குலகன் என்றா அவர் எழுதிவிட்டார். சிவபெருமான் நடனம் செய்கின்ற சிவபெருமான், ஓயாத நடனமுறை சிவபெருமான் எழுதிவிட்டார். குறிப்புரை செய்தவர் வேறு ஒருத்தர். அவர் கூத்தரவங்கள் என்று சொல்ல
அங்கே கூத்தும் நாட்டியமும் நடந்து கொண்டிருக்குது, அது ஓயாமல் நடந்து கொண்டிருக்குது, அதனுடைய நீங்காது என்று போட்டிருக்கு. பாருங்க எத்தனை விதமான பொருள் வருகுது இதுல. தேவாரத்துக்கு பொருள் கடைசியா சிவபெருமான் தான். அது வரைக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு பொருளை காட்டி நிற்கும். குடமுக்கிடமாக ஏத்து துதித்தலின் அரவங்கள் செய்ய இருந்தான் பூத்து வினையச்ச தெரிவு. இது அவருடைய குறிப்புரையாக இருக்கு. தமிழ் படிச்சிடலாம் இதோட. உபனிஷத்தோட சமஸ்கிருதம் படிக்கிற மாதிரி இதுல தமிழ் படிச்சிடலாம். இனி பார்க்க ஓத்தரவங்களோடும் ஒலி காவிரியார்த்து அயலே பூத்தரவங்களோடும் புகை கொண்டடி போற்றி நல்ல கூத்தரவங்கள் ஓவா குலகன் குடமூக்கிடமா ஏத்தரவங்கள் செய்ய இருந்தான் அவன் எம்மிறையே. அடுத்த பாட்டு பாருங்க. திருத்தாக்க பாக்குறேன். ரைட். மயில்படை புல்கியால மணன்மேன் மடவன்ன மல்கும் பயில்படை வண்டு பன்சை பழங்காவெறி பைம்பொழில்வாய் குயில்படையோடு பாடலுடையான் குட முக்கிடமாயலொடு வான்மேத்த விருந்தானவனம்மிறையே. முதலாவது வரி மயில். மயில் பிடை புல்கி ஆல. புல்கி என்றா இறுகி அணைந்து என்பது கருத்து. மயில் பிடை புல்கி ஆல. மயிலால பண்கள் ஆல ஓச செய்ய. மணன்மேன் மடவண்ண மல்கம். மடவண்ணமண்டா பெண்ணல்கம் நன்னம் நடகையில. பயில் பிடை வண்ண மல்கம் மயில் பிடை பயில் பிடை. அது மட எண்ணத்தை தான் சொல்றாரு நினைக்கிறேன். வண்டு பன்றை வண்டுகள் ரீங்காரம் விடுகின்ற. பழங்காவிரி பழமை பொருந்திய தொன்மையான காவிரி. பைம்பொழில்வாய் அந்த பசுமையான பொழில்களிலே. குயில் பிடையோடு பாடல் உடையான். குயில் பேடையோடு சேர்ந்து இசைக்கின்ற பாடலை உடையவன். குடமூக்கிடமாய் அப்படிப்பட்ட குடமூக்க இடமாக இயலொடு வானமேத்த இருந்தான். இயல் என்பது இயல் இசை நாடகம் என்ற 3 இருக்குது. இயல் என்றா இயற்றி பாடுகின்ற பாடல்களோடு வானமேத்த. வானமேத்த என்பது வானவர்களை தேவர்களை சொல்வதாக இருக்க வேண்டும். பார்ப்போம். இருந்தான் அவன் முறையே. இங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆண்மயில் பெண்மயிலை தழுவி ஆட. மயில் பிடை புல்கி ஆல. காவிரியாற்றின் கரையுள்ள மணன் மீது ஆண் எண்ணம் தன் பெண்ணெண்ணத்தோடு நடைபயில. மேன் மட அன்னம் மல்கும் பயில் பிடை. மற்றது வண்டுகள் பண்ணிசைக்க. வண்டு பஞ்சை. பழங்காவிரி பைம்பொழில் வாய். பழங்கள் கனிந்துள்ள. பழங்காவிரி என்றது தொன்மை இல்லை, இங்க பழங்கள் நிறைய பழங்கள் கனிந்துள்ள. பழங்காவிரிக்கு பழைய பழங்கள் பழங்கள் என்று களங்களை பொருள்கின்றேன். பழங்கள் நிறைந்துள்ள பசுமையான சோலைகளில். குயில் பிடையோடு பாடல் உடையான். குயிலானது பிடையோடு சேர்ந்து கீசம் இசைக்க. குடமூக்கு இடமாய். குடமூக்கு என்னும் திருத்தலத்தில். இயலொடு வானமேத்த. விண்ணோர்கள் வேதாகம முறையில் பூசிக்க. வானம் ஏத்த. இயல் என்பதை இங்க வேதாகம முறை என்று சொன்னேன். தமிழிலே இயல் என்றால் பாடல்கள், வாசகங்கள், பாடல்கள். இசை என்பது வாத்தியம். மற்றது இயல் இசை. நாடகம் என்பது நடி. இப்ப வேதாகம முறையில் பூசிக்க வீழ்நிலை சிவபெருமானே நாம் வழங்கும் கடவுளாவான். கல்கி தலைவி ஆல ஆட மல்குன பயில் தங்கு. இயலொடு என்பது இங்க முறைப்படி என்ற பொருளை இருக்கிற. முறைப்படி. இயலொடு என்பது முறைப்படி என்ற பொருளை சொல்லுகின்ற. அடுத்த பாடல் பார்ப்போம். 4வது பாடல். நித்தியதாளவங்கை உரியார் துமை யாழ் வெறுவ அக்கரவாமையேன மறுப்போடவை பூண்டம் அழகார். ஒக்கரையோடு பாடலுடையான் குடமூக்கிடமா அக்கரையாருமேத்த விருந்தான் அவன் முறையே. இதுல இறைவனைத்தான் சொல்லுது. மிக்கரை தாள வேங்கை உரியார்த்து புலித்தோல் போர்த்து. உமையால் வருவ. உமையாளோடு தலைவி.
அக்கர ஆமை ஏனம் மருப்போடு அவை பூண்டு. ஆமையினுடைய பன்றியினுடைய மருப்பு அதெல்லாத்தையும் பூண்டு, ஆமையோடு பன்றி எல்லாத்தையும் தான் பூண்டு அழகாக அழகனையாக பூண்ட அழகர். கொக்கரையோடு, கொக்கரை என்றது ஒரு இறகா இருக்க வேணும் அல்லது பூ ஒன்றும் சொல்ற, ரெண்டும் சொல்றது. கொக்கரை என்றது கொக்கின் இறகுக்கும் வரும், கொக்கரை என்ற ஒரு பூவும் இருக்குது. பாடல் உடையான், பாடல்களை பாடப்படுபவன். குடமூக்கிடமாய் இக்கரையாரும் ஏற்ற இருந்தான் அவனும் முறையேம். பாப்பன் கீழே. புலிவருமான் புலியின் தோலை இடித்து நன்கு தாள இடுப்பில் கட்டியவர். நிக்கரை தாள வேங்கை உரியார்க், நன்கு தாள இடுப்பிலே கட்டியவர். உமாதேவி அஞ்சுமாறு எலும்பு பாம்பு ஆமையோடு பன்றியின் கொம்பு ஆகியவற்றை அழகிய ஆபரணமாக பூண்டு. என்பு என்பது அக்கரம் என்பது என்பா இருக்கும். அக்கரம் என்பது என்பு, ஆமை ஏனம் மருப்பு. எலும்பு பாம்பு ஆமையோடு பாம்பு. அக்கர ஆமை அக்கரம் என்றேன் வந்தது. அக்கரம் என்றது என்னன்னு பார்க்கணும். இதுல எந்த எலும்புக்கு சொல்றார், மற்றது பன்றி பல்லுக்கு சொல்றார். பாப்போம். பன்றியின் கொம்பு அழகிய அவன கொக்கரை என்னும் வாத்தியம் இசைக்க பாடும் சிவபெருமானிட. கொக்கரை என்னும் வாத்து, கொக்கரையோடு பாடலுடையான். கொக்கரை என்னும் வாத்தியம் இசைக்க பாடும் சிவபெருமான் திருக்குடமூக்கு என்னும் திருத்தலத்தில் இத்தன்மையோரும் போற்றி வணங்க வீத்திருக்கிறான். அவனே யாம் வணங்கன் கடவுளாவான். கொக்கரை அரை என்றது இடுப்பு, மிக்க மிகவும் தாள வேங்கையில் ஆர்க்கு அடி. அக்கு என்றது அக்கு பாசி. அக்கு மாலை, அக்கு பாசி. அரவு அடவென்பது ஆமையோடு. ஏனம் என்றது பன்றியின் மருப்பு கொம்பு. கொக்கரை முதலிய வாச்சியங்களோடு. எக்கரையாரும் தீவில் உள்ளவர்களும் ஏத்த இருந்தான். இறைவனுக்கு புலித்தோல் ஆடையும் கரித்தோல் போர்வை, கரித்தோல் யானை, சிங்கத்தோல் ஏகாசமுமாம் என்பர். ஆமை முதலாகு பெயர். கரை தீவு சம்புத்தீவன்றி புறதீவில் உள்ளவர்களும். ஜம்பூ துவீபத்தை தான் சம்பு. இப்ப இங்க திருப்பி பார்த்தோம் என்றால், மிக்கரை தாள வேங்கை உரியார்த்து, தாளம்படியாக தலைய உடுத்த என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி தான் தலைய உடுத்த வெங்கை உரியார்த்து உமையால் வெறுவ, ஓமியம்மையார் அஞ்சும்படியாக வெறுவ. அக்கர அக்கு என்று போட்டுதான் சொல்றார்கள். இது அக்குக்கு பாசி என்று அது இவருக்கு வேறையா இருக்கு. இங்கே எலும்பண்டு போட்டிருக்கு. அக்கு மாலை என்றது எலும்பு மாலைக்கும் வரும். அக்க மாலை, அக்கு என்றா எலும்பு, அக்கம் என்றால் உருத்திராட்சம். அக்கு மாலை என்றா எலும்பு மாலை. அப்ப வரும் அது அக்கு. இப்ப பிரிக்கலாம். அக்கு அரவு ஆமை ஏன மருப்பு. இப்ப வருதா? பிரிச்சுட்டோம் நாங்க. அக்கு மாலை என்றா எலும்பு மாலை. அக்கா என்றால் அது உருத்திராக்கம், அது அட்ச மாலை, அது வேறு. அக்கு என்றா எலும்பு, அக்கு மாலை. அக்கு அரவு, அரவு என்றா பாம்பு. ஆமை என்றா ஆமையோடு. ஏன மருப்பு, ஏனம் என்றால் பன்றியின் மருப்பு கொம்பு. அந்த கொம்பன்றது அந்த மண்ட பல்லத்தான் கொம்புன்றது அங்க பன்றி கொம்பு. இடிகூறல் அன்னதோரோ ஏனம் இசைந்து வருவன கண்டேன் என்று வருமல்லோ பன்றி. ஏனம் இப்ப விளங்குது கருத்து. அக்கு அரவு ஆமை ஏன மருப்போடு அவை பூண்டு அழக. அது நல்லா வருது. கொக்கரை என்பது இங்க ஒரு வாத்தியத்தை சொல்லுகின்றது. அதை இங்க வாச்சியம் என்று போட்டிருக்கிறார்கள். எழுத்து பிழையா இருக்க வேண்டும். வாச்சியம் வாசகம் என்பது வேறு கருத்து. பாடலுடையான் குடமூக்கிடையாய் இக்கரையாறு மேத்த இருந்தான். எக்கரையாறு என்றது எல்லா தீவில் உள்ளவர்களும் என்று சொல்லுகின்றார். இங்க காவிரி ஆற்றங்கரையில் இருந்தபடியினால பொதுவாக காவிரியின் நீண்ட, காவிரி பெரிய ஆறு, அது கன்னடத்துல தொடங்கி அங்கால கொள்ளிடம் வரைக்கும் போய் அங்கால வரைக்கும் போகுது. அப்ப அந்த காவிரி ஆற்றின் எல்லா கரைகளிலேயும் இறைவனை வணங்குகின்றவர்கள் கோயில்கள் திருத்தலங்கள் இருக்கும்படியாக இருந்தார் என்ற கருத்திலே தான் சரியா வரும். இவர் இக்கரையாறு என்றதை தீவென்று சொல்லி
இந்த காவிரி கரையில என்ன தீவு இருக்குது? ஆக காவிரியில நாங்க பார்க்குற ஒரு தீவு தான் ஸ்ரீரங்கம். தெரியுமா ஸ்ரீரங்கம்? ஆமா. ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு குட்டி தீவு. அப்படிக்கான தீவுகள் இருக்கலாம். ஆனா அதை விட இதுல பொறுப்பதமானது இந்த காவிரி ஆற்றன் கரை எங்கும் எக்கரையாரும் ஏத்த விருந்தான் அவன் எம்முறை என்றுதான் பொறுப்பாவர். இவர் ஜம்பூ தீவு என்று சொல்லி அது 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 வித்தியாசமா இருக்கு. அந்த பொருள் பெருசாக பொருந்தாது. கொக்கரை என்பது வாத்தியத்தை சொல்லுவது என்று பார்த்தேன். நான் கொக்கரை என்பது கொக்குரகை சொல்வதாக பார்த்தேன். மற்றது கொக்கரை என்ற ஒரு மலரும் ஒன்று இருக்கு. இந்த புராணங்கள் அதுகளில் வரணும், அது பார்த்தோம். அடுத்தது வடிவுடை வாட்டடங்கண் உமை அஞ்சவூர் வாரணத்தை பொடியணி மேனி மூட உரி கொண்டவன் புன்சடையான் கொடிநெடு மாடமோங்கும் குளகன் குடமூக்கிடமா இடிபடுவானமேத்த இருந்தானவனும் முறையே. இது முழுக்க சிவபெருமானுடைய பெருமை. வடிவுடை வாழ் தடங்கண்ணுமை அழகு. வடிவண்ட சொல்லு இப்ப இந்தியாவில வழக்கில் இல்லை. யாழ்ப்பாண தமிழர் தான் வடிவண்டு சொல்லுறது. இந்தியாவில வடிவண்டு சொன்னா தெரியாது. வடிவாம்பிகை எல்லாம் இருக்கும். வடிவ அழகண்டு தான் அவர்கள் அழகா பொண்ணு அழகா இருக்குன்னு தான் சொல்லுவார்கள். வடிவா இருக்குன்னு சொன்னா அவர் அது எங்களுடைய யாழ்ப்பாணத்தை முடிப்பார். தேவாரம் முழுக்க வரும். வடிவுடை வாழ் தடங்கன் வாழ் போன்ற நீண்ட அழகான கண்களுடைய உமையாதவியர் அஞ்ச பயப்படும்படியாக ஓர் வாரணத்தை, ஒரு யானை, வாரணமண்டா யானை, வாரணமாயிரஞ்சூழ வலம் வந்து நாரணன் நம்பி தலமுகவற்ற என்று சொல்லி ஆண்டாள் படிப்பார். 1000 யானைகள் கூட வலன் வந்து நாரணனாகிய எங்களுடைய கண்ணப்பெருமான் என்னுடைய கைத்தலம் பெற்ற கனாக்கண்டேன் தோழினான் என்று படிப்பான். அது ஆண்டாள் திருப்பாசனம். வாரணம் என்றது யானை. வாரணத்தை பொடி அணி மேனி மூட, பொடியாகிய சுடலை பொடியாகிய நீட்டி அணிகின்ற திருமேனி மூடும்படியாக உரி கொண்டவன், அந்த உரியை போர்த்தவன். என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. யானை உரி போர்த்ததை 1.25 அடியில சொல்றேன். வடிவுடை வாழ்தடங்கன் உமையஞ்ச ஒரு வாரணத்தை பொடிகனி மேனி மூட உரி கொண்டவன், உரித்தெடுத்தவன், போர்த்தவன். புன்சடையான், தாழ்ந்த சடையை உடையவன். கொடிநெடு மாடம் ஓங்கும் குலகன் குடமூக்கிடமா. செயற்கை அழகு வருது பாருங்க. மாடம் ஓங்கும். மாடம் என்றா பல்கனி. அப்போ உயர்ந்த கட்டிடங்கள், பால்கனி, அதுல கொடிகள் படர்ந்திருக்குது. கொடி நெடு மாடம் ஓங்கு, நெடுகண்டா நீண்ட. குலகன் குடமூக்கிடமா இடிபடு வானமேத்த, இடி ஒலிக்கின்ற வானத்திலேயும் கூட அவன் ஏற்றப்படுகின்றான். வானத்திலேயும் ஏற்றுகின்றார்கள். வானத்திலே அவரை கும்பிடுறதாரு? யாரு வானத்துல கும்பிடுறது அவரு? தேவர்கள். தேவர்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் போற பாதையில சொல்லுவார், அரபொலி ஆகமங்கள் அறிவாரே தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்து திண்டிசைப்ப. போற வதியில அதெல்லாம் கேட்குதாம் அவருக்கு. அப்படியும் எடுக்கலாம். இடிபடு வானமேத்தேண்டா இங்கே வழிபடுகின்ற ஒளி அங்க வானம் வரைக்கும் கேட்குது. அப்படியும் பொருள் கொள்ளலாம். வானவர்கள் கும்பிடுகிறார்கள். ஏத்த இருந்தான் அவன் எம்முறையே. கொடிகள் அசைகின்ற ஆகாயத்தை தொடும்படி ஓங்கி வளர்ந்துள்ள நீண்ட மாடங்கள் நிறைந்த திருக்கூடமுகத்திருத்திரு வானவர் போற்ற வீட்டறிகின்றான். வாசிங்க. தலைவளர் கவ்வை முத்தங் கமல் காவிரியாற்றலையிலே தலைவளர் மாவினல்ல பலவின் கனிகள் தங்கும் குலைவளர் சோலை சூழ்ந்த சூடகன் குட முக்கிடமாம் இளைவளர் மங்கையோடு இருந்தானவனம் மிறையே. கலைவளர் கவ்வை, அது ஏதோ ஒரு என்று சொல்றார் கவ்வை என்று.
முத்தங்கமல் காவிரியாற்றையலே. முத்தம் என்றது முத்துக்கள் சூழ்ந்த முத்துக்கள் வருகின்ற காவிரியாற்றையலே என்று இருக்க வேண்டும். தலை வளர் மாவின் நல்ல பலவின் கனிகள் தங்கம். தலை என்றது இலைகள் பசுமையான வளர் மாவின் நல்ல பலவின் கனிகள் தங்கம். மாவினுடைய நல்ல பலவிதமான கனிகள் தங்கம் அது உண்டு. மா போன்ற நல்ல பலவிதமான கனிகள். பலா என்று வராது நினைக்கிறேன். பலாவின் கனிகள் என்றா பலாப்பழம். குலை வளர் சோலை சூழ்ந்த. குலை என்பதும் இளைய களை துளை தலை என்பது குலகன் குடமோக்கிடமாக இளை வளர் மங்கையோடும் இருந்தான். உமாதேவியார் இருந்தார். எம்முறையே இந்த களை வளர் கவ்வு என்னென்று பார்க்க வேணும், இளை வளர் மங்கை என்னென்று பார்க்க வேணும். களை என்றது மூங்கில். மூங்கில் களை என்று சொல்றதானே. முற்றிய மூங்கில்களிலிருந்து மிகுதியாக கிடைக்க ஒலிக்கின்ற முத்துக்கள் நிறைந்த காவிரி ஆட்டம். முத்துக்கள் புறக்கின்ற இடங்கள் நிறைய இருக்கு. இப்ப முத்தண்டா எங்களுக்கு ஆக நத்த முத்து மட்டும்தான் தெரியும். முத்துக்கள் என்பது அந்த கல்சியம் படிஞ்சு இப்படி வாரது வட்டம்னா. அதே மூங்கில்ல இருந்தும் அந்த முத்துக்கள் எடுக்கிறது. மூங்கில்ல இருந்தும் அந்த முத்துக்கள் பிறக்கின்ற இடங்கள் எல்லாம் திருவிளையாட புராணத்துல வரும். சிவபெருமான் நவரத்தினம் விட்ட படலம் அங்க வரும். பாண்டிய மன்னனுடைய அரசன் முடிசூடுறதுக்கு பகைவர்கள் அந்த முடியை கவர்ந்துட்டார்கள். அவனுக்கு சருதியாக புதிய முடி செய்ய வேணும். நல்ல மாணிக்கங்கள் அதெல்லாம் இல்லையே என்றவர் கவலைப்பட சிவபெருமானே மாணிக்க வியாபாரியாக வாரார் திருவிளையாட புராணத்துல. வந்திருந்தா இந்த ஜெம்மாலஜி என்று இப்ப சொல்லுவார்கள். அது மாதிரி அந்த கால ஜெம்மாலஜியில ஒவ்வொரு மாணிக்கங்களை பற்றியும் சொல்லுவார். இந்த மாணிக்கம் எங்க இருக்குது, அதுன்ற தன்மை என்னன்னு. ஒவ்வொரு மாணிக்கத்துக்கும் ஒரு புராண கதை இருக்கு. அப்ப ஒவ்வொரு மாணிக்கத்துக்கும் ஒரு புராண கதை. ரூபிக்கு ஒரு கதை, நீலத்துக்கு ஒரு கதை, முத்துக்கு ஒரு கதை, அதுக்கு எல்லாம் சொல்லுவார். இப்ப முத்துக்கள் பிறக்கின்ற இடங்கள் சொல்லிக்க மூங்கிலும் சொல்லுவார். இன்ட்ரெஸ்டிங் திங், மெடிக்கலையா இருக்கிற சொல்றேன். பெண்கள் என்ற கழுத்திலையும் முத்து வருமா. அதாவது கழுத்தை வெட்டப்படாது. தைராய்டு நொடிகள் என்று வாரது பெண்களுக்கு. கல்சியை தைராய்டு நொடிகளோ தெரியாது என்று யோசிக்கிறது. பெண்களுடைய காலத்திலேயும் முத்து வரும் என்று இருக்கு. அப்ப இது மூங்கில் முத்துக்கள். மூங்கில் அரிசி இருக்கிறது தெரியும் தானே உங்களுக்கு. மூங்கில் அரிசி ஒவ்வொரு தானியங்கள்லயும் அந்த அரிசி வரும். மூங்கில் அரிசி சில இடங்கள் எடுக்கலாம். மூங்கில் அரிசி இப்போ விற்கிறார்களுக்கு வேற கடை மாதிரி. புல் அரிசி, புல்கள்ல இருந்து கிடைக்கிற அரிசி தான் புல் அரிசி. புல் அரிசியில செய்த அமுதுதான் புல்கை. அதைத்தான் இலங்கையில மட்டும் இருக்கு புக்கை என்று சொல்றோம் நாங்க. அரிசியில செய்த அந்த சாதத்தை, பச்சை அரிசி சாதத்தை புக்கை, ஒருடவும் புக்கை என்று சொல்ல இந்தியாவிலேயே இல்லை. அது ஆதி காலத்துல புல் அரிசியில் செய்த அமுது புட்கை. அத புக்கை என்று வந்தது. அதனால நெல் அரிசியில செய்ததுக்கும் அதை பாவிக்கிறோம். புல் அரிசி, மூங்கில் அரிசி, இப்படி பலவிதமான அரிசிகள் அந்த காலத்துல பாவிச்சது. இப்ப இந்த மூங்கல்ல முத்தும் கிடைக்குது. இப்ப மொட்டிய மூங்கல் மீதியாக குளிக்கின்ற முத்துக்கள் காவிரி ஆற்றம் பக்கத்துல தலைகள் மிகுந்த மாங்கனிகளும் பலாவின் கனிகளும். பலாவின் என்றது பலாதான் பாத்தீங்களா. பலாவின் கனிகளும் கொத்தாக விளைகின்ற சூழல்கள் சூழ்ந்த திருக்குளத்தில் அழகான சிவபெருமான் நல்ல ஆபரணங்கள் இணைந்த இலை என்பது ஆபரணங்கள் அது விளங்குது. உமாதேவியாடு வீத்தருகின்றான் அப்பெருமானே யாம் வழங்கும் கடவுளாவான். இனி பார்க்க கருத்து விளங்கும். களை வளர். களை என்பது மூங்கில் களை. மூங்கில் களை வளர் கவ்வை முத்தம், அதிலிருந்து கொட்டுகின்ற முத்துக்கள் நிறைந்த கமல் காவிரியாற்றையலே, காவிரியாற்றன் கரையிலே. தலை வளர் மாவின் நல்ல பலவின் கனிகள், நல்ல பசுமையான இலைகள் பொருந்திய மா பலா முதலியவற்றின் கனிகளின் நிறைந்து குலை வளர் சோலை சூழ்ந்த, கூடியிருக்கின்ற சோலைகள் நிறைந்த உலகன் முடமூக்கிடமா இலை வளர் மங்கையோடு. விளை என்பது இங்கே அணியை குறிக்குது. நகைகள் அணிந்த மங்கையோடு இருந்தான் அவன் எம்முறையே. இதுல இயற்கை அழகும் பெருகுது. இலை வளர் மங்கை என்ற நகை, அதையும் அதை சொல்றாரு. என்னென்ன நகைகள் அதையும் சொல்லுறேன். நேரம் இருந்தால் திருவிளையாட புராணத்துல சிவபெருமான் மாணிக்கம் விட்ட படலத்தை பாருங்க. ஒவ்வொரு மாணிக்கத்துக்கும் ஒரு கதை இருக்கு. என்னென்று தோன்றியது என்ற புராண கதை, எந்த நாடுகள்ல இருக்காது, இந்த ஒளி என்ன, தன்மை என்ன, ரத்தின
ஸ்டாப் பண்ணிட்டேன், ஷேர் பண்ண. அடுத்த பாடல் 7வது பாடல். மாறி மாறி படிங்க. மலைமலி மங்கை பாகம் மகிழ்ந்தானெழில் வையமுய்ய சிலைமலி வெங்கணையால் சிதைத்த தான் புறமூன்றினையும் குலைமலி தன் பலவின் பழம் வீழ்குட முக்கிடமா இலைமலி சூழ்ந்தமேந்தி இருந்தானவனம் நிறையே. மலை மலி மங்கை பாகம் மகிழ்ந்தான் மலை மகளாகிய இமாசல குமாரி அவள் என்ன இமாலயத்துல ஒரு மலை இல்லை, பல மலை சிகரங்கள் இருக்கு. இமாலய மலைன்ற சிகரத்தில் ஒன்றுதான் கைலாஸ். இந்த கைலாசம் இன்றைக்கு திபெத்தில் இருக்குது. இன்றைக்கு இந்தியர்கள் ஒருவருமே போகிறார், நோ விசா. நாங்கள் மட்டும்தான் போகலாம், நாங்களும் மற்ற நாட்டுக்காரரும் போகலாம் போகலாம். இந்தியாவுக்கு சீனாக்குள்ள முருகன். இது ஆதி காலத்துல நேபாள அரசத்துக்குள்ள இருந்தது. நேபாள் மன்னனுடைய மகள் ஒருத்தியை திபெத்திய அரசனுக்கு அவன் திருமணம் செய்து கொடுத்தான். அப்ப சீதனமே கொடுத்தாச்சு இந்த கைலாசத்தையும் திபெத்தும். அதோட திபெத்துக்கு போனது. பிறகு திபெத்திய லாமாக்கள் கிட்ட இருந்தது. பிறகு சீன அரசு சீன புரட்சியோடு திபெத்தை தான் எடுத்துக்கொண்டது. அதோட கைலாசம் சீனாவுக்கு போயிடுச்சு. இப்ப திபெத்தில் இருக்கிற தலாய் லாமா ஹிமாலய வழியினூடாக தஞ்சங்கோரி இந்தியாவுக்கு வந்துட்டார். அங்கதான் வேண்ட இது இருக்குது. திபெத்துக்கு கனக அரசியல் இதெல்லாம் சொல்லி கொண்ட உலகம் முழுக்க இப்ப சீனாவுக்கே அது போட்டு, அதை இனி திருப்பி வராது. இப்ப இல்லை, இப்ப பிரச்சனை முருகல் காரணமாக இப்ப கடந்த சில வருடங்களாக தரைவழிப்பாதையாக கைலாசத்துக்கு போகலாம். இந்தியர்கள் நடந்து போறது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை குடிப்பார்கள். ஒரு 50 பேர் 100 பேர் அப்படி விழுகிறது. கடைசியாக கொஞ்சம் கூட்டி 200 பேருக்கு மேல விட்டு கொண்டிருந்தது. பிறகு ஒரு முருகல் வந்தோடனே எல்லாத்தையும் நிப்பாட்டியார். என்னுடைய குருநாதர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா முதல் கைலாய யாத்திரை தரைவழியாக போனார். உங்களுக்கு ஸ்லைட் ஷோ காட்டினார். இந்த 22,500 அடி உயரம் வரைக்கும் முதல் சென்னையில இருந்து டெல்லிக்கு போய், டெல்லியில இருந்து அங்கால ட்ரெயின்ல அங்கால கொஞ்சம் போய், அப்புறம் அங்கால பஸ்ல போய், அங்கால ஒரு இடத்துல இருந்து நடக்க தொடங்கினேன். தரை வழியாக போகின்ற பாதை. இப்படி பல சிகரங்கள் இருக்கிறபடியினாலே மலை மலி என்பது இமாலய மலைகள்ல சிகரங்கள் நிறைந்த இமாலய மாரியை சொல்றது. மங்கை பாகம் மகிழ்ந்தான், மங்கையை தன்னுடைய பாகத்திலே வைத்து மகிழ்ந்தான். எழில் வையம் உய்ய, எள் என்பது அழகான இந்த உலகம் உய்யும்படியாக சிலைமலி வெங்கணையால், வெங்கணை என்பது வெம்மையான கணை, கணை என்பது ஆயுதம், அம்பு, கொடிய கணை, கொடிய ஆயுதம், வெம்மையான கொடிய ஆயுதம். சிலைமலி, சிலை என்பது இங்க மலையை குறிக்கிறது. மலைக்கும் சிலை என்ற ஒரு பெயர் இருக்கு, கல்லுக்கும் சிலை என்ற ஒரு பெயர் இருக்கு, மற்றது அம்புக்கும் சிலை என்று சொல்றது. 2-3 பேர் இருக்கு. இங்க சிலைமலி வெங்கணையால், வில்லு அம்பாக, மேருமலையை வில்லாகவும் வாசுகியை நானாகவும் தொடுத்தவர்கள். சிதைத்தான் புறம் 3 முப்புறங்களையும் அளித்தவன். குலை மலி தன் பழவின் பழம் வீழ், பழவின் பழம் என்றது பிலாப்பழம் விழுகுது. எப்படி பழமான? குளிர்ச்சியான. தன் பழவண்டா குளிர்ச்சியான, பொம்மையானது தண்ணி ஒழுப்பானது தன். குலை மலி நிறைய கொத்து கொத்தா பார்த்திருக்குது பிலாக்க. இலங்கையில எனக்கு ஒரு படம் போட்டுச்சுன்னா பிலாக்க ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது, எங்கேயோ போட்டி இருக்கணும். போட்டோல ஷாப்பில் ஏதாவது மாத்தி கத்தி போட்டுருக்காங்கன்னு வேடா அப்படி தெரியல. பிலாப்பழமே விலை பெருசு. ஒரு ஆள் உயரம் ஒரு 4-5 அடிக்கு இருக்குது பிலாப்பழத்தின் உயரம். வாழைப்பழம் கூட இருக்கு ஒரு ஆளுக்கு. குடமூக்கிடமா, குடமூக்க கும்பகோணத்திடமாக கொண்ட இலை மலி சூலமேந்தி இருந்தான். மூவிலை சூலம் என்று சொல்றது, ட்ரைடன்ட். சூலமேந்தி இருந்தான் அவன் முறையே. மூவிலை சூலமேந்தியது என்றால் எங்கட 3 மலங்களும் போவதற்கு ஆணவம் கண்மம் மாயை. வாசிக்கினான் அக்னியை கணையாக தொடுத்து. அதான் வெங்கணை என்பது இங்க கொடிய வெம்மையான கணை என்றது அக்னியை கணையாக கொண்டபடியாத்தான் அது வெம்மை. கொத்தாக காய்க்கும் பலாக்கனிகள் தாமாகவே கனிந்து வீழும் வளன் நிறைந்த திருக்குறள் போன்ற சூழப்புடையந்தி வைத்து
பிலாப்பழம் தானா பழுத்து விழுகிறது பார்த்துருக்கிறீங்களா? ம். ஆ, பழத்தை சுவையா விழுகாது. பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். முதல் எங்கட இன்டர்ன் முடிஞ்சு போஸ்ட் இன்டர்ன் எடுக்க முல்லேரியாவுக்கு எடுத்தது. முல்லேரியாவுக்கு எடுத்ததுன்னா அந்த காலத்தில் முல்லேரியாவில் குவார்ட்டர்ஸ் இருக்குது டாக்டர்ஸுக்கு தங்குமிடம் எடுக்கிறதுக்காக. அங்கே குவார்ட்டர்ஸ் எடுத்து போனால் அதை சுற்றி இருக்கிற பிலாமரங்கள் நிறைய இருக்குது. அது வந்தனால யாரோ ஒருத்தர் கொடுத்த தானமாக கொடுத்த எஸ்டேட், அது ரப்பர் எஸ்டேட் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது. அப்போ நிறைய பிலாமரங்கள். எங்கள் ஊரில் பனம்பழம் விழுந்தா மாடு பனம்பழம் ஈச்சு சாப்பிடும். அது மாதிரி பிலாப்பழங்கள் விழுந்து கிடக்கும், மாடுகள் பிலாப்பழத்தை ஈச்சு சாப்பிடும். கண்ணால பார்த்தது. அடுத்தது நெடுமுடி பத்துடைய நிகழ்வாளர கண்ணுடலை படுமிடர் கண்டயர பெருமாள் வரை கீழடர்த்தான் கொடுமடல் தங்கு தங்கு பழம்புள் குடமூக்கிடமாடு மணல் எக்கர் சூழ இருந்தானவனும் முறையே. நெடுமுடி பத்துடைய நிகழ்வாள் அரக்கன் யார்? அது ராவணன். ராவணன். நெடிய உயர்ந்த முடிகள் பத்துடைய வயிலே வாளேந்திய அரக்கனாகிய ராவணன் உடலை படும் இடர் கண்டு அயர பருமால்வரை கீழ் அடர்த்தான். அவன் இடர் செய்கின்றான், அதை பழைய தூக்குகின்றான். அதை கண்டு அதை அடக்குவதற்காக பருமால், மால் என்பது இங்க மலையை குறிக்குது. வரை என்பது மலை தொடரை வரை என்று சொல்றது. மால் வரை கீழ் அடர்த்தான், அமர்த்தினான். கொடுமடர் ரங்கு தெங்கு பழம்பு. தெங்கு பழம் என்றா தேங்காய். கொடுமடரங்கு என்று பார்க்க வேண்டும் என்னண்டு. குடமூக்கிடமாய் இடுமணல் எக்கர் சூழ இருந்தான் அவன் எம்முறையே. இந்த கொடுமடர் ரங்குவும் இடுமலர் எக்கரும் என்னென்று பார்ப்பான். நீண்டமுடைய பத்துடைய வாளுடைய ராவணன் உடலானது துன்பப்படுமாறு கைலமலையின் கீழ் அடர்த்த பெருமானாய் வளைந்த மடல்களையுடைய தென்னை மரங்களிலிருந்து முற்றிய காய்கள் விழும். வளைந்த கொடுமடல் தங்கு கொடுமடல் வளைந்த மடல்களுடைய அந்த தென்னை மடல் பார்த்தீங்கன்னா பாலை வளைஞ்சிருக்கு. அதனுடைய அங்கே இருக்கின்ற தென்னம் காய்கள் கிளவு தானாக விழும்படியா திருக்குறள் தரத்தலத்தில் மணல் திட்டு சூழ வீண்டிருந்தல்ல இடுமணல் எக்கர் சூழ. காவிரி ஆற்றங்கரையில மணல் சூழ இருக்கின்ற இறைவன் எம்முறையே என்று சொல்லுகின்றார். திருக்குடமூட்டு பக்கத்துல இன்றைக்கு காவிரிக்கு பக்கத்துல காண கிடையாது. இது அந்த காலத்துல அப்படி இருந்ததோ தெரியாது. இப்ப குடமூக்கு தலத்துல போய் பார்த்தா நிறைய கட்டிடங்கள் தான் இருக்கு. கோயில்கள் கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு. நல்ல தலம், அருமையான தலம், போய் பாருங்க. அடுத்தது பாருங்க பாபா. ஆரெரியாழியானும் மலரானும் அளப்பரிய நீரிரி புன்சடை மேனிர் அம்பாமதி சூடி நல்ல கூரெரியாகி நீண்ட குலகன் குடமூக்கிடமா ஈரிரு கோவணத்தோடிருந்தானவன் நம்முறையே. ஆரெரியாழி ஆனும். ஆழி என்பது சக்கரப்படை. ஆரெரி என்பது என்ன விளக்கம் என்று பார்க்க வேணும். சக்கரப்படையுடைய திருமாலும் மலர் ஆணும் தாமிரமலர் இருக்கின்ற பிரம்மாவும் அளப்பெரிய அளவிட முடியாதபடி நீரிரி புஞ்சடை மேல் அம்பா மதிசூடி கங்கை நீர் அணிந்த தன்னுடைய தாழ்ந்த சடையின் மேலே மதி சந்திரனை சூடி நல்ல கூரெரியாகி நீண்ட குலகன், நல்ல கூர்த்த நீண்ட எரியாக
எரிமலையாக எரியாக ஒளிப்பிளம்பாக தோன்றிய குலகன் இறைவன் குடமூக்கிடமாய் அப்படிப்பட்டவன் இந்த கும்பகோணமாகிய குடமூக்கு இடமாக கொண்டு ஈருரி கோவணத்தோடிருந்தான் அவனும் கோவணத்தோடு இருந்தான் என்பவை ஈருரி பார்க்க வேணும் ஆரெரி பார்க்க வேணும் பார்ப்போம். அக்கினி போல் ஒரு சக்கராயுதப்படை ஆர் எரி ஆளியான் என்றது அக்கினி போல் ஆர் எரி சக்கரப்படையுடைய திருமாலும் கட்டுப்படுத்த முடியாத பெருக்கெடுத்த கங்கையை நீர் இடி புன்சடை மேல் தாங்கி இளம்பிறை சந்திரனை சூடி அம்பாமதி என்பது இளம்பிறை சந்திரனை சூடி நெருப்பு பவன் அழகனாகிய சிவபெருமான் கோவண தோலும் கோவண ஆணையும் அணிந்து வீட்டிருக்கிறார். ஈர் உரி ஈருரி கோவணத்து ஈர் என்பது தோல் உரித்து போர்க்கின்றான் தோலும் கோவணமும் வறுமையாக வீட்டிருக்கின்றான் இறைவன் என்று வருகின்றது. ஆர் இரி ஆளியானும் ஆர் இரி ஆளியானும் அக்னி போட தகிக்கின்ற சக்கரப்படையுடையவன் மலரானும் தாமரை மலரான் பிரம்மாவும் அளப்பெரிய நீர் இடி புன்சடை மேல் நீரை சடையிலே அடக்கியவன் அம்பா மதிசூடி இளம் மதியை சூடி நல்ல கூரெரியாகி நீண்ட குலகன் எரியாக ஒளிப்பிளம்பாக தோன்றிய குலகன் குடமூக்கிடமாய் ஈருரி கோவணத்தோடு இருந்தான் தோலுரியையும் கோவணத்தையும் கொண்டு இங்கே இருந்தான். 10வது பாடல். மூடிய சீவரத்தார் முதுமட்டையர் மோட்டமணர் நாடிய தேவரெல்லாம் நயந்தேத்திய நன்னலத்தான் கூடிய குன்றமெல்லாம் உடையான் குடமூக்கிடமா ஏடலர் கொன்ற சூடி இருந்தான் அவன் ஒன்முறையே. முதலாவது வரையில திட்டி போடுவர். இது சமணருக்குத்தான் திட்டு. மூடிய சீவரத்தார் முதுமட்டையர் மோட்டமணர் அர்ஜுன ராமநாதர் தான் சிலவழியில நல்ல திட்டுக்கள். நாடிய தேவரெல்லாம் நயந்து எத்திய நன்னலத்தான் தன்னை நாடிய தேவர்கள் எல்லாரும் நயந்து போற்றிய நன்னலத்தான் நன்னலங்கள் பலவுடையவன். நலங்கள் என்றா அவருடைய அட்ரிபியூட்ஸ் குணங்கள் குணங்கள். ஊழிய குன்றமெல்லாம் உடையான் குன்றுதோறும் இருக்கிறது முருகன் என்று தெரியும். இவரும் குன்றமெல்லாம் உடையான். குடமூக்கிடமாய் ஏடர் கொன்ற சூடி ஏடு அலர் ஏடெண்டா இதழ் அலரண்டா விரிகின்ற இதழ்கள் விரிகின்ற கொன்றமலரை சூடி இருந்தான் அவன் எம்முறையே. முதல்ல என்ன திட்டுறாருன்னு மஞ்சள் காவியுடைய அணிந்த மூடிய சீவரத்தார். அந்த நாளில காவி உடுக்கிறது சவையர் இல்லை. இப்பதான் காவி சைவத்துக்கு வந்தது. அந்த நாளில காவி உடுக்கிறதெல்லாம் தமிழரும் பௌத்தரும். அப்பர் சுவாமிகளே காவி உடுத்திருந்து காவியை கலட்டிட்டு வெள்ளை உடுத்தது அந்த நாளையில. அதான் மூடிய சீவரத்தார் பச்சைக்காவியுடைய இணைந்த முதுமட்டையர் மரமண்டை என்று சொல்லுவோம். அதைத்தான் சொல்ல இறைவனை உணராத பேதையராகிய புத்தர்களும் மோட்டமணர் இருமாப்புடைய அமணர்களும் இதுதான் திட்டு. நாடிய தேவரெல்லாம் நயந்தேத்திய நாடி தேவர்களை ஒருவன பயனற்றவை என்றதை சொல்லிக்கொண்டு நாடிய வழிபட அவர்களை குன்றவைக்கும் தீவினையால் வரும் குற்றங்களை நீக்கி அருள் புரிவான். கூடிய குன்றம் எல்லாம் உடையான். குன்றம் எல்லாம் உடையான் என்றா குன்றல்ல சொல்றார் குற்றங்களை அருள் புரிவான் என்று. கூடிய மன்னிவரை குன்ற வைக்கும் தீவினையால் வருகின்ற குற்றங்களை நீக்கி அறிவிப்பான். குன்றம் எல்லாம் உடையான். கூடிய குன்றம் எல்லாம் உடையான். எங்களை குன்ற வைக்கின்ற எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி உடையவன் என்று சொல்றார். ஏடர் கொன்ற சூடி இருந்த இதழ் விரிந்த கொன்றவர். இந்த பாப்போம் இந்த கருத்து. மூடிய சீவரத்தார் சீவர ஆடையை போர்த்தவர். சீவர ஆடை என்றது காவி ஆடை. முதுமட்டையர் மிக்க பேதரையாகிய புத்தர். முதுமட்டையர் என்றது மோட்டு மண்டை என்று சொல்றதான் அது. மோட்டு மட்டையர்தான். மோட்டு அமணர் இருமாப்புடைய அமணர் ஏழு அலர் இதழ் விரிந்த இவ்வளவுதான் போட்டிருக்கிறார். இதோட மிச்சமா இருக்கு. மன்னிவரை குன்ற வைக்கும் தீவினையால் என்ற வார்த்தை சொல்றார். நான் கூடிய குன்றம் எல்லாம் உடையான்.
நல்ல ஒரு புதுவிதமான கருத்து சொல்றார். கூடிய குன்றமல்ல, எங்களை கூடி இருக்கின்ற, எங்களை குன்ற வைக்கின்ற தீவினைகள் எல்லாவற்றையும் அவன் தீர்த்தருள்வான் என்ற கருத்தை இதுல சொல்லுறார். ஒன்று மண்ட மலையும் இல்லை ஐயா. குன்றமண்டா மலையத்தான் நான் அப்படித்தான் எடுத்தேன். அப்படியும் எடுக்கல. இறைவனுக்கு எத்தனையோ குன்றங்கள் இருக்கு. திருச்சிராப்பள்ளி மலை வந்து ஒரு மலை, திருக்கழுக்குன்றம் இன்னொன்று, மற்றது இதுல ஆஹ், இங்க இதுல இருக்கிறது இங்க மதுரைக்கு பக்கத்திலேயும் அங்க சிவந்தலம் தான், முருகனுடைய படத்திலமா இருக்கிறது உண்மையா சிவன். அது இப்படி மலைகள்ல எல்லாம் இது மாதிரி சிவனுடைய இது இருந்திருக்குது. கூடிய குன்றம் எல்லாம் உடையான் என்றும் எடுக்கலாம். 11வது படிங்க. வெண்கொடி மாடமோங்கு விரல் வெங்குரு நன்னகாரன் நன்பொடு சென்ற சீரான் தமிழ் ஞான சம்பந்தனல்ல தன்குட மூக்கமர்ந்தான் அடிசேர் தமிழ் பத்தும் வல்லார் விண்புடை மேலுலகம் இதுவர் வீடொழிதே. வெண்கொடி மாடமோங்கும், வெண்மையான கொடிகள் அசைகின்ற உயர்ந்த மாடங்கள் நிறைந்த, ஓங்கும் என்றால் உயர்ந்திருக்கின்ற, விரல் வெங்குரு, புகழ் பொருந்திய. வெங்குரு என்பது என்ன? கீர்காலின் 12 பேர்ல ஒன்று வெங்குரு. புகழி, வெங்குரு எல்லாம் காளி எல்லாம் சீர்காழின்ற பேர். அது ஒரு பாட்டிலேயே சொல்லுவார், நான் நினைக்கிறேன் மண்ணி நல்ல வண்ணத்துலதான் சொல்றாரு போல இருக்கு. புகழி வெங்குரு 12 பேர் அதுக்கு. வெங்குரு நன்னகரான், அந்த நகரை சேர்ந்தவன், சீர்காழி நகரத்தை சேர்ந்தவனாகிய நன்னகரான், நண்போடு நின்ற சீரான், நட்பு நிறைந்த நட்பண்புகளோடு நின்ற சீரான், தன்னைத்தான் சொல்றார். சம்பந்தர் லீடர்ஷிப் குவாலிட்டி, எலும்பு நின்று சொல்லுவார், பொலிட்டிஷியன் மாதிரி தன்னை. நின்ற சீரான் தமிழ் ஞான சம்பந்தன், தமிழிலே வல்ல ஞான சம்பந்தன், நல்ல தன்குட மூக்கு அமர்ந்தான், நன்மை பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய குடமூக்கின்ற கும்பகோணத்திலே அமர்ந்தானுடைய அடிசேர் திருவடிகளை சேர்கின்ற தமிழ் பத்தும் வல்லார், தமிழிலே செய்த இந்த பாடல்கள் பத்தும் வல்லார், படிக்க வல்லார், கேட்க வல்லார், ஓத வல்லார், கருத்தை அறிய வல்லார், சொல்ல வல்லார், எல்லாரும் வல்லார். விண்புடை மேலுலகம் வியப்பெய்துவர், விண்ணுலகம் போய் அங்க மேலுலகத்துல போய் அங்க இருக்கிற இன்பங்கள் எல்லாம் அனுபவிப்பர். வீடு எளிதே, அவர்கள் அதுக்கு பிறகு முத்தி இன்பமாகிய பரமுத்தி, அதுக்கு பல வீடும் வீட்டையும் எளிதாக பெறுவர். இது சொல்றது பலஸ்ருதி என்று சமஸ்கிருதத்தில் பல வேண்டா என்ற பயனை சொல்றது சம்பந்த சொல்லுவார். இந்த பாட்டு 11வது பாட்டு சம்பந்தற்ற பாட்டுக்குரிய சிறப்பு. இதை திருக்கடை காப்பு என்று சொல்லுவார்கள். திருக்கடை காப்பு சீல் வைக்கிறது, காப்புண்டா சீல், ஸ்டாம்ப் அடிக்கிறது. யார் அடிச்ச வேண்டும், இப்ப நாங்க எல்லாம் சொல்லி போட்டு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு விடுவோம் அந்த மாதிரி. அப்ப அது திருக்கடை காப்பு. இதனால அந்த நாளையில தேவாரம் என்ற பெயர் வர்றதுக்கு முந்தி இந்த சம்பந்தர் பாடல்கள், அப்பர் பாடல்கள், சுந்தரர் பாடல் மூன்றுக்கும் தேவாரம் என்ற பெயர் வந்து அவற்ற காலத்துல வரையில, அதுக்கு பிறகுதான் வந்தது தேவாரம். அதுக்கு முதல் சம்பந்தற்ற பாடல்களுக்கு மட்டும்தான் பெயர் திருக்கடை காப்பு. திருக்கடை காப்புன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப மூன்றுமே தேவாரம் வந்துட்டு. முதல் இந்த தேவாரம் என்ற சொல்லு வந்தது வந்து ரெட்டப்புலவர்கள் பாடிய பாடல்கள் தான் வருது. ரெட்டப்புலவர் 2 பேர் இருந்தார். ஒருவருக்கு கண் தெரியாது, ஒருவருக்கு கால் நடக்கையில. 2 பேரும் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா விட கால் நடக்காதவரை கண் தெரியாதவர் ஏற்றி கொண்டு போவார். அதான் இரட்டை புலவர்கள் என்று சொல்றது. அவர்கள் பாடிய பாடல்கள் ஒன்றிலேதான் தேவாரம் என்ற சொல்லு முதல் எங்களுக்கு வருகின்றது. யாழ்ப்பாணம் என்ற சொல்லு எங்கே வருகிறது என்றால் முதல் திருப்புகள்ல தான் வருகிறது. அருணகிரிநாதர் இலங்கைக்கு வந்து பாடிய பொழுது யாழ்ப்பாணாய பட்டினம் ஏவிய பெருமாள் என்று முருகனை படிக்கிறார். இவர் இந்த யாழ்ப்பாண தலத்தை பாடினார் என்று தெரியாது. அதனால நல்லூர்ல இருந்த பழைய தலத்தை பாடினார் என்ற யாழ்ப்பாணைய பட்டினம் என்று சொல்றார். பட்டினம் என்றால் டவுன். யாழ்ப்பாண பட்டினம் ஏவியரோட கட்டாயம் யாழ்ப்பாண பட்டினத்தோட இருந்தவுடைய பழைய நல்லூரை பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார். கந்தவன கடவைக்கு போய் அங்க அதையும் பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் இலங்கையில திருக்கோணமலைய பாடியிருக்கிறார், கதிர்காமத்தை பாடியிருக்கிறார். ஈழத்து திருப்புகழ் என்று கொஞ்சம் இருக்குது, அது பொது திருப்புகள்ல இல்லை அந்த பாடல்கள்.
சில பாடல்கள் மாறி இருக்கு. நாங்கள் எல்லாம் விரவாமல் புறவாமல் இணையாசற் குருவாகி புறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குறமாதை புணர்வோனே குவனேஸ்வர் குமரேசா கரையானை கிளையோனே கதிர்காம பெருமாளை என்றுதான் சொல்லுவோம். கதிர்காம என்று அவங்க அங்க வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில அவிநாசி பெருமாள் என்று வச்சிருவாங்க மாற்றி. யாழ்ப்பாணையன் பட்டின பெருமாள் என்ற அந்த இதுக்கு கூட அவங்க அங்க மாறல் சொல்லுவாங்க. அது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பிறந்த ஊரை சொல்றார். யாழ்ப்பாணையன் பட்டினம் என்று சொல்றார்கள். அது இருக்கத்தம்புலியூர். இருக்கத்தம்புலியூரை போய் யாழ்ப்பாணையன் பட்டினம் ஓவிய பெருமாள் என்று அவர் படிச்சிருக்க மாட்டேன். சில பாடல்கள் யூனிக் புத்தகத்துல இல்லாத பாடல்கள் இருக்கு. ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பாடல்கள், இலங்கைக்குரிய திருப்புகழ் பாடல்கள். சிவா அந்த மரத்தை எடுத்துட்டேன் திருப்பரங்குற்றத்துல. சொல்லுங்க. மறுவில் கற்பில் வானுதல் கணவன் கார்போல் முகந்த கமஞ்சூல் மாமலை வாழ்போல் விசும்பில் வல்லுரை சிதறி தலைப்பெயல் தலைய தன்னருங்கானத்து இருள்பட பொதுளிய பெரா அரை மெரா அத்து. ரெண்டாவது பாட்டு. ரெண்டாவது அடுப்பமப்பா திருமுரு காற்றுப்படை எடுத்தா வந்து ரெண்டாவது பாட்டு பெரை பெரா அரை மெரா அத்து. பெரிய மரம் அடி. 11ஆம் திருமுறையில இருக்குது. 11ஆம் திருமுறையில திருமுரு காற்றுப்படை பார்ப்போம். 10வது வரி. பார்ப்போம். ரெண்டாவது பாட்டு முதல் பாடலின் ஒன்று பராரை மெராத்த என்ற பாட்டு வரி எனக்கு தெரியுது. இப்ப மெரா அத்த என்று வருகிறது. நீங்க 5வது லைனுக்கு போங்க. இல்ல நீங்க எத்தனையாவது பாட்டு இது ஒரே பாட்டா போடி ஓ வச்சிருக்கீங்க. அதான் மேல போங்க. மேல 5வது வரி. இந்த மேல 5 சேருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பின் வாழ்நிதழ்கள் கார்வமாக கமஞ்சோ கால்முதல் செம்பது வளர்த்தல் என்னங்கான திருப்புறவர் பொருளிய பொதுளிய பராகரை மராகத்தே. நல்ல நல்ல அழகாக பிடிச்சிட்டீங்க. பாத்தீங்களா? இந்த பொருளை பார்ப்போம். பொருளை பார்த்தா வந்துடுங்க என்னன்ட்டு. அட இதுக்கு என்ன பொருள் போடல அவங்க மட்டும்தான் போட்டிருக்கு. பாப்போம் இருந்து பொதுளிய மரம் காற்றிடத்து இருள் பண்டாகும்படி தழைத்த மாமரம் மராகத்து பூந்தண்டார் புரளும் மார்வன் செங்கடப்ப மரத்தினது பூவால் அகலகி ஆகிய குளிர்ந்த தார்ம மார்பனை உடையவன். பராரை என்பது பருத்த அடிமரம். உருள் என்பது தேருணைய உருளை போலும். அப்ப இது காணத்து இருள்வட பொருளிய மராத்து பூந்தண்டார் புரளும் மார்பினன். அவனுடைய மார்பிலே இருக்கின்ற கடப்ப மாலை இந்த மெராமரம் போல பெரிய அகன்ற மார்ப சொல்லையில தார் உருளுகின்ற மார்புடையவன். உருள் என்றது தேர்னது உருளை போலும் தார். மராகத்த அருமை. பாத்தீங்களா? மராகத்தன்றது அங்க பாருங்க விக்கிபீடியாலேயே போடையில சாந்தினி பிடிச்சிட்டேன். திருமுருகாற்றுப்படை அப்படி மனம் வச்சு படிச்சிருக்கிறீங்க. இப்பதான் தொடங்கி இருக்கு. நல்லது நல்லது. மராகத்த திருமுருகாற்றுப்படைக்கு ஒரு நல்ல ஒரு மட்டு இருக்கு. அந்த காலத்துல படிக்கிற மட்டு இப்ப இருக்கோ தெரியாது. இப்பதான் அது படிக்கிற மட்டு எப்படி என்றால் நாங்க படிக்க உலகம் உவப்ப வலனை இருந்தன வந்து படிக்கிறது. உலகம் உவப்ப வலநேர் புதிரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்ட ஆங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கபிரொளி உருணர் தாங்கிய
மதனுடை நோந்தாள் செருணர் தேய்த்த. இதுதான் அதுகின்ற பண். சங்க காலத்து பண் இதுதான். இதுக்கு பேர் கிடையாது இந்த பண்ணுக்கு. இப்படித்தான் அந்த இது படிக்கின்ற முறைமை. ஒரு இடமும் அப்படி படிக்கிறத காண கிடைக்கல. இடையில அப்படி ஒன்று இருந்தது. இங்கேயோடு இடத்த இருந்துட்டு எடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. அந்த யமசிவய யமசிவய அந்த பாட்டு இந்த ரிதம். அதே பாட்டுண்டு அதே மட்டு. எஸ், அதே மட்டு. யாழ் பாட்டு போடுமா? போட தெரியா? நீங்க தேடலாம். நீங்க முந்தி போட்டு காட்டுங்க. ரைட் ரைட், அதேதான் அதேதான், அதே மட்டுத்தான். இதே மட்டுதான் ஒரு இடத்துல படிச்சிருந்தது. நான் பிள்ளைகளுக்கு ஒருக்கா எடுத்து காட்டி படிப்பிச்சேன். ஒருக்கா கந்த செட்டிக்கு தேடாத காணவே கிடைக்கல. அந்த அந்த வீடியோ சீரிய பிடிக்க முடியல. ஆனா நாங்கள் பிடிச்சிட்டு தானே அதை சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. அப்படி பாட திருவிட ஆற்றுப்படை. அதுதான் அதனுடைய பண். சங்க காலத்து பண்கள்ல இப்படித்தான் இருக்கு. அகவல் இதுகள் எல்லாம் சங்க காலத்து பண். அதே மாதிரி படிச்சா நல்லா இருக்கும். இதுகளுக்கு பேரிடப்படவில்லை அந்த பண் வரிசைக்கு எல்லாம். நல்லது. வேற அது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி இதோட நிறைவு செய்து கொள்ளுவோம். விராலிமலையிலிருந்து கார்த்திக் என்ற என்பவர் இணைந்திருக்கிறார். ஒரு கிளிப் ஒன்று போடுறேன்னா. ஆமா, நமய நம சிவம் அசிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம் அசிவய நமய நமசி நம சிவய. அது மற்றது வரையிலேயே. சொல்லுங்க. இது இந்த மற்ற வரி வேற வேணும். அதுலதான் இந்த பாட்டு வருது. இது முழுக்க முழுக்க கேட்கணும் அப்படின்டா. ஓ, இரண்டா இதுல இன்னொன்று இருக்குது. அந்த மல்லாரி வாசிக்கிற இருக்கல்லோ கோயில்ல மல்லாரி. ஓ, அந்த மல்லாரியிலும் பஞ்சாட்சரம் தான் இருக்கு. அது இலங்கையில இருக்கிற அன்பர் எனக்கு பாடி காட்டித்தான் எனக்கு தெரியும். மல்லாரியிலே அதான் இருக்கு. சிவாய நம. இந்த பாட்டுக்குள்ளேயே சிவாய நம தான் வருகிறது. அந்த இதுக்குள்ளேயே அதுலயும் பஞ்சாட்சரம் தான், இதுலயும் பஞ்சாட்சரம் இருக்குது. நல்லது. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையரது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்விமல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. ஹரே மாதவா.